Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths 10th chapterல ordinary differential equationsல exercise 10.6ல 8th sum பார்ப்போம் இந்த வீடியோல. Solve x square plus y square into dy is equal to xy into dx is equal என்ன கொடுத்திருக்காங்கன்னா y of 1 is equal to 1, அதாவது y of x is equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க. Find x naught if y of x naught is equal to e. ஓகேவா, சால்வ் பண்ணி இந்த x நாட்டுக்கு நம்ம y of x நாட்டுக்கு வந்து வேல்யூ கண்டுபிடிக்கணும். Okay, first நம்ம solve பண்ணிடுவோம். இந்த equation solve பண்ணிடுவோம். x square plus y square into dy is equal to xy dx. இங்க பாருங்க, இப்போ நீங்க இதை கீழே கொண்டு வந்தீங்கன்னா இதை நம்மளால தனித்தனியா பிரிக்க முடியாது. ஓகேவா, அதனால நம்ம இதை தான் கீழே கொண்டு வர போறோம். அப்பதான் வந்து நம்மளால பிரிக்க முடியும். கீழே பிளஸ் இருக்குது, மேலே ஒரே ஒரு டேர்ம் இருந்தா நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ அதனால இதை நம்ம கீழே கொண்டு வர போறோம். அப்போ இதை நம்ம இங்கே கீழே கொண்டு போகலாம். dy வந்து கீழே கொண்டு போகணும். dx அப்படியே வச்சுக்கிட்டு dy கீழே கொண்டு போகிறோம். அப்போ dx by dy is equal to x square plus y square divided by xy. புரியுதா நான் ஏன் dx by dy ன்னு போட்டிருக்கேன் அப்படின்னுட்டு? Okay, it is a homogeneous equation. இப்போ இது பாருங்க, இது தனித்தனியா போட்டிங்கன்னா என்ன ஆகும்? x square by xy plus y square by xy. இதுக்காக தான் நான் dx by dy ன்னு போட்டது. இப்போ x கேன்சல் ஆகும் ஒன்று, இங்க வந்து y கேன்சல் ஆகும் ஒன்று. Therefore அப்போ x by y plus y by x. ஓகேவா, இதே நம்ம வந்து y by x ன்னு போட்டோம்னா ரெசிப்ரோக்கல் பண்ணி 1 by ன்னு போட்டு போடலாம். So it is a homogeneous equation. dy. So put இந்த மாதிரி போட்டோம்னா என்ன போடணும்? x is equal to vy ன்னு போடணும். ஓகேவா, dx by dy ன்னு போடுறதால x is equal to vy ன்னு போடுறோம். So அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு dx by dy is equal to v plus y dv by dx dy. ஓகேவா, v dv by dy. இப்போ இதை வந்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் நம்ம. v plus y dv by dy is equal to x by y க்கு என்ன போடலாம்? v. இப்போ இதே வந்து y by x இருந்ததுன்னா நமக்கு அதுவே வேணும் இல்லையா? y by x இருந்ததுன்னா 1 by v ன்னு வரும். ஓகேவா, இது ரெசிப்ரோக்கல் ஆச்சுன்னா இதுவும் ரெசிப்ரோக்கல் ஆகும். அப்போ 1 by x 1 by v ன்னு வரும். ஸோ இப்போ போடும்போது x by v yக்கு வந்து நான் வந்து v ன்னு போட்டுக்கிறேன் ப்ளஸ் 1 by v. ஓகேவா, இப்போ இந்த ப்ளஸ் v மைனஸ் v கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா இது அந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் வின்னு வரும். ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிட்டேன் நான். இப்போ y dv by dy ன்னு இருக்கு, இந்த பக்கம் 1 by v ன்னு இருக்கு. y dv by dy is equal to 1 by v. இப்போ v அந்த பக்கம் கொண்டு போனோம் இல்லையா? அப்போ v dv is equal to dy by y. So இப்போ integrating on both sides. v integrate பண்ணும்போது v square by 2 is equal to log y plus log c. இப்போ v square by 2 is equal to log of y c. log cancel பண்ணோன்னா என்ன பண்ணணும்? e பவர்ல போகும் இல்லையா? அப்போ e பவர் v square by 2 is equal to yc. log நான் கேன்சல் பண்ணியிருக்கேன், இது இருக்கட்டும். இது நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு இல்லையா? yc is equal to e power v square by 2. இங்கே எழுதிடுவோம் நம்ம. yc is equal to e power v square by 2. இது இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம்னா நம்ம e power 1 by 2 v square க்கு பதிலா
x square by y square னு போட்டுட்டேன். ஓகேவா, yc. இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. when x is equal to 1, y is equal to 1. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், y of 1 is equal to 1 ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு மீனிங் இதுதான், y of 1 is equal to 1. இப்போ நம்ம y of xன்னு எடுத்துக்குவோம், இதை is equal to 1. இப்போ x இருக்கிற இடத்துல 1 இருக்குது, அப்போ x வந்து 1ஆக இருக்கும்போது yயும் 1ஆக இருக்கும் அப்படின்றது தான் இதோட மீனிங். இப்படி கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ நம்ம அதை அங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். yக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே cன்னு கிடச்சிடும். is equal to e power 1/2. இங்கேயும் 1 ஆகிடும் இல்லையா, அப்போ e power 1/2ன்னு வரும். ஸோ அப்போ c is equal to root e. cயோட வேல்யூ கிடச்சிருக்கா நமக்கு. ஸோ அப்போ இதை போட்டுருவோம் இங்கே, y cயோட வேல்யூ root e is equal to e power 1/2 x square by y square. c வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, when x is equal to x naught, y is equal to e. ஸோ x naught ஓட வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ. ஓகேவா, x is equal to x naught, y is equal to e ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ y ஓட வேல்யூ e into root e. அதாவது இது வந்து root e வந்து e power 1/2ன்னு எழுதிக்கிறேன் நான். ஓகேவா, e power 1/2 is equal to இங்கே e power 1/2 x ஓட வேல்யூ வந்து x naught. அப்போ x naught square by y ஓட வேல்யூ e இல்லையா, e ஸ்கொயர். ஓகே, இப்போ இது பவர் 1, இது 1/2. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு e பவர் 3/2ன்னு கிடைக்கும். இங்கே e பவர் x naught ஸ்கொயர் by 2e ஸ்கொயர். இந்த 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ ரெண்டுக்குமே பேஸ் வந்து e தான் இருக்கு இல்லையா, அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 3/2 is equal to x naught square by 2e square. இப்படி பண்ணும்போது இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ x naught square is equal to 3e square. அப்போ x naught is equal to plus or minus root 3e. So x naught is equal to plus or minus root 3e. So இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.